அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ரமதானுடைய புனிதமான நாட்கள்ல இருக்கும். இந்த ரமதான் எதுக்காக அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கான் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியுமா? ரமதான் அப்படின்றதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு விஷயத்த முக்கியமானதா சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த முழு ரமதானும் ஒரு மாசம் முழுக்க ஒரு நாளை சார்ந்தது. அந்த ஒரு நாள் 1000 மாதங்களை விட சிறந்தது. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்பிக்கிற ஒரு பாடம். அதாவது ரமதான் எதுக்காக அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அப்படின்னா, இந்த ரமதானில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. அதனாலதான் ரமதான்ல ஒரு மாசம் நோன்பு வைக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரமதான் நோன்பு எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னு நிறைய நான் முஸ்லிம்ஸும் கேட்பாங்க, முஸ்லிம்ஸும் கேட்பாங்க. ரமதான் நோன்பே ஒரே ஒரு காரணத்துக்காக. குர்ஆன் இறக்கப்பட்டது. அந்த குர்ஆனை கண்ணியப்படுத்துறதுக்காக ஒரு மாசம் நோன்பு வைக்கிறேன். ஏன் ஒரு மாசம் நோன்பு வைக்கணும்? ஏன்னா கடைசி 10ல அது சிரமமா இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக முதல் 20 நாளும் நமக்கான ட்ரைனிங். சரி, ஏன் கடைசி 10 நம்ம தேடணும்? கடைசி 10ல என்ன இருக்கு? கடைசி 10 நைட் எல்லாம் முழிச்சிருந்து லைலத்துல் கத்ரை தேடக்கூடிய ஒரு நாள். அந்த ஒரு நாளுக்காக, அதாவது குர்ஆன் இறக்கப்பட்டது ஒரு நாள்னு சொல்றான். நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் அன்னைக்கு தான் நாம் இதை இறக்கினோம் அப்படின்னு சொல்றான். சோ அந்த ஒரு நைட்டுக்காக தான் ஃபுல் ரமதானும் நம்ம ஃபாஸ்டிங் வைக்கிறது, நம்ம தொழுகிறது, நம்ம தர்மம் கொடுக்கறது, சதக்கா செய்யறது, ஜக்காத்தை கொடுக்கறது, எல்லா காரணமும் எதுக்காக? இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக. சுப்ஹானல்லாஹ். அந்த குர்ஆனை கண்ணியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக. சோ அந்த குர்ஆன் தான் நம்ம வழிகாட்டியா இருக்கு. அது எதனால அந்த குர்ஆன் வெறும் புத்தகம்ன்றா இல்லையா? இந்த புத்தகத்தை கீழே வைக்க கூடாது, இந்த புத்தகத்தை காலுக்கு முன்னாடி வைக்க கூடாது, அந்த புத்தகத்திற்காக இல்ல. அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹ்வுடைய கலம். சுப்ஹானல்லாஹ். அது அல்லாஹ்வுடைய வார்த்தை. யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் டைரக்டா நம்ம கிட்ட பேசுற வார்த்தை அது. அந்த வார்த்தை அதை கண்ணியப்படுத்துறதுக்காக. அது எந்த அளவு நமக்கு நேர்வழியை கொடுக்குது, அது எந்த அளவு நமக்கு பாதுகாப்பு கொடுக்குது, அது எந்த அளவு நமக்கு ஆறுதலை கொடுக்குது. அந்த அல்லாஹுடைய வார்த்தையை கண்ணியப்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு மாசமும் நோன்பு வைக்கிறோம். இந்த 10 நாளும் இரவுல தொழுகிறோம், லைலத்துல் கத்ர தேடுறோம். ஆனா இந்த லைலத்துல் கதிர் ஒரு சிலருக்கு சாபமாக அமையும். சுபஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க. லைலத்துல் கதிர் இவ்ளோ நன்மைகளை கொண்டது. எந்த அளவு நன்மைகளை கொண்டது? இந்த ரமதான் மாதத்துல சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுது, நரகத்தோட வாசல்கள் மூடப்படுது, ஷைத்தான்கள் கட்டி வைக்கப்படுது. இவ்ளோ நலவுகள் நடக்குதே. அந்த நாள்ல அந்த ஒரு முக்கியமான நாள், குர்ஆன் இறக்கப்பட்ட நாள் ஒரு சிலருக்கு சாபமா மாறுமா? அது யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. 3 நபர்கள் நாசமாகட்டும், நாசமாகட்டும், நாசமாகட்டும் அப்படின்னு சொல்றாங்க. யார் சொல்றது? ரசூலுல்லாஹ் சொல்லல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. இப்போ நம்ம லைலத்துல் கத்ர பார்க்கும்போது என்ன பார்த்தோம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வருவாங்க அப்படின்னு பார்த்தோம். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். சுப்ஹானல்லாஹ். மலாயிகா எல்லா மலக்குகளும், பல்லாயிரம் கோடி மலக்குகளும் அதை ஆர்கனைஸ் பண்றதுக்கு அதோட லீடர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் வர்றாங்க. அவங்க வந்துதான் என்ன சொல்ல போறாங்க? சலாம் சொல்ல போறாங்க. சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். சலாம் சொல்ல போறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ அவங்க நமக்கு நல்ல நலவுகளை, சலாம் அப்படின்னா என்ன, எது எதுல சலாம் இருக்கும்? நல்ல செல்வத்துல, நல்ல பிள்ளைங்கள்ல, நல்ல அமைதியான வாழ்க்கையில, நல்ல ரிசுக்ல, அதே மாதிரி நல்ல சொந்தங்கள்ல, நல்ல மனிதர்கள்ல நமக்கு சலாம் இருக்கும் இல்லையா? இது எல்லாத்தையும் நமக்காக துவா செய்யறதுக்காக எல்லா மலக்குகளும் நம்ம கூட இருக்க போறாங்க. அந்த மலக்குகள்ல அந்த தலைவர் சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல ஏறும்போது நாசமாகட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் ஆமீன்னு சொல்றாங்க. அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்றாங்க. திரும்பி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நாசமாகட்டும் அப்படின்னு சொல்றாங்க. திரும்பி ஆமீன். திரும்பி நாசமாகட்டும், ஆமீன். யாரு யாரும் மிம்பர்ல ஏறும்போது யாரு ஆமீன் ஆமீன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? என்ன அப்படின்னு கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. 3 நபர்கள் நாசமாகட்டும் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்றாங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம கேட்டாலே அல்லாஹ் கொடுத்துருவான். மலக்குகள் கேட்டா கண்டிப்பா அல்லாஹ் கொடுக்கக்கூடியவன். அதுலயும் மலக்களோட தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க அப்படின்னா அது எவ்வளவு முக்கியமானதா இருக்கும் அப்படின்னு. அப்ப 3 பேர் நாசமாகட்டும்னு துவா செய்யறாங்க. நம்ம அந்த மாதிரி யாரையும் துவா செய்யக்கூடாது. பட் அவங்களுடைய அந்த இல்மு கொடுக்கப்பட்டதுல இருந்து அவங்க சொல்றாங்க 3 பேர் நாசமாகட்டும். யார் நாசமாகட்டும்? யார் ரமதானை கடந்து பாவங்கள் மன்னிக்கப்படாம இருக்காங்களோ அவங்க நாசமாகட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹு அக்பர். அப்போ லைலத்துல் கத்ர் எவ்வளவு நன்மைகளை கொடுத்தாலும் ஒரு சிலருக்கு அது சாபமாக அமையும். யார் அது? அவர் யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படலையோ அவங்க நாசமாகட்டும். இப்ப லைலத்துல் கத்ரோட துவா என்ன? நம்ம ஏற்கனவே ஃபுல்லா பார்த்தோம். பார்க்கலன்னா முன்னாடி வீடியோ பார்த்துட்டு வாங்க. லைலத்துல் கத்ர்ல ஒரு துவா கேட்கிறோம் இல்லையா? அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃபுவ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிக்க கூடியவன்,
மன்னிப்பை விரும்பக்கூடியவன். சோ அல்லாஹ் மேல நல்லெண்ணம் கொள்றோம். அது மட்டும் இல்லாம அவனுடைய தன்மைகளை நம்ம புகழ்றோம். புகழ்ந்து எனக்கு பாவ மன்னிப்பு கூட அல்லாஹ், மன்னிச்சு அதை மறைச்சு நீக்கிற அல்லாஹ் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். இந்த துவாவை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்குறாங்க. பல்லாயிரம் துவாக்கள் இருந்தாலும் அதுல ஒரு துவாவை நம்ம ஸ்பெசிபிக்கா கேட்டுக்கிட்டே இருக்கோம். அப்போ இந்த ரமதான் மாதம் ஃபுல்லா எப்படி தெரியுமா, அல்லாஹ்னு அழைச்சாலே, மன்னிச்சிருன்னு கேட்டாலே மன்னிக்கக்கூடியவன். அந்த அளவு அல்லாஹ் வந்து நிறைய ஆஃபர்ஸ் நமக்கு அந்த இடத்துல கொடுக்குறான். அஸ்தகுஃபிருல்லான்னு ஒரு தடவை அவன் சொல்றானா, வெறும் சும்மா வாயில தான் சொல்றான், அவனோட பாவத்தை மன்னிப்பான். உள்ளார்ந்து சொல்றான், பாவத்தை உணர்ந்து சொல்றான், அவனை மன்னிப்பான். யா அல்லாஹ் இதெல்லாம் பண்ணிட்டேன், ரமதானுடைய முக்கியமான நாள்ல இருக்க, உனக்காக நோன்பு வைக்கிறேன், என்ன மன்னிச்சிரு, கேட்டா மன்னிச்சிருவான். இது எதையுமே செய்யாம ஒரு மனிதன் பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையில் இந்த ரமதானை கடக்குறானா, அவன் நாசமாகட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இதுல இருந்து அல்லாஹ் நம்மளை முழுக்க முழுக்க பாதுகாக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்போ எப்படி ஒரு மோசமான நிலை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துவாவுக்கு உள்ளாகுறாங்க. அப்படி ஒரு மோசமான நிலைக்கு போறாங்க அப்படின்னா யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படலையோ, ஏன்னா மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ் அங்க ரெடியா இருக்கான், மன்னிப்பை விரும்புறான். அதாவது நான் யாரெல்லாம் என்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்களோ அவங்க எல்லாம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். இப்ப நம்ம வந்து 1 கோடி ரூபாய் வச்சிருக்கோம், யாராவது என்கிட்ட வந்து காசு கேட்டாங்கன்னா நான் வந்து ஆசையா கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன சொல்லுவோம், என்ன முட்டாளா, கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்க, கொடுக்கறத விரும்புற அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். ஆனா இங்க ரப்பு வந்து பாவ மன்னிப்பை கொடுக்கறதுக்கு விரும்புறான். அந்த விருப்பத்தை அவன் கொண்டிருக்கான். அந்த விருப்பத்துக்கு மாறாக யார் அல்லாஹுடைய பாவ மன்னிப்பு வேண்டான்னு அந்த நாட்களை கடக்குறாங்களோ, யார் அதுக்கு அகெயின்ஸ்டா தன்னோட பாவங்களை வெளிப்படையாக தொடர்ந்து செய்யறாங்களோ அவங்க நாசமாகட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சியும் சொல்றாங்க, ஆமீன் அப்படின்னு. அப்ப நம்ம எந்த அளவுக்கு பாவ மன்னிப்புல ஈடுபடணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், எந்த அளவு அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியங்களை ஈடுபடக்கூடாது அப்படின்றதையும் இங்க தெரிஞ்சுக்கணும். இவங்கதான் லைலத்துல் கத்ரில் நாசமான மக்கள். சோ அப்போ அதுக்கடுத்து 2வது பர்சன் யாரு நாசம் பண்றோம், பெற்றோர்கள்ல, வயதான பெற்றோர்கள்ல இருவரோ இல்ல இருவரில் ஒருத்தரோ இருந்து அவருக்கு பணிவிடை செய்து சொர்க்கத்தை அடையாத மக்கள் நாசமாகட்டும். 3வது யாரு, என்னுடைய பெயர் கூறப்பட்டு, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மத் அப்படின்னு சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று யார் அவருக்கு ஸலவாத் சொல்லலையோ அவர் நாசமாகட்டும். இந்த 3 நபர்கள் நாசமாகட்டும் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சியா இருக்காங்க, நம்ம எல்லாரும் அதுக்கு சாட்சியா இருக்கோம். அப்போ இந்த 3ம் எப்ப நம்மளால நல்லா செய்ய முடியும் யோசிச்சு பாருங்க. ரமதான்னா ரமதான் மாசத்துல மட்டும்தான் செய்ய முடியும். லைலத்துல் கத்ர்ல தான் அதிகமான பாவ மன்னிப்பு கேட்க முடியும், கிடைக்க போகுது. அப்போ அதை வீணாக்க கூடாது. அதே நேரத்துல ரமதானுடைய நாட்கள்ல என்ன செஞ்சிடக்கூடாது, தாய் தகப்பனுக்கு அகேன்ஸ்டா இருந்துடக்கூடாது. அதனாலதான் ரத்த உறவுகளுக்கு நம்ம வந்து அந்த இடத்துல மன்னிப்பு கொடுத்துடணும். இப்ப யாரு கூடயாவது வெறுப்புல இருக்கும் அப்படின்னா அப்ப அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படாது. அதே மாதிரி நம்ம தாய் தந்தையோட வெறுப்புல இருக்கோம் அப்படின்னா அப்பவும் மன்னிக்கப்படாது. சோ இஸ்லாம் இல்லாத, அதாவது வழிகேட்டின் பக்கம் அவங்க அழைக்கிறாங்களா, சிலை வணக்கத்தின் பக்கமோ இல்ல மற்ற வணக்க வழிபாடின் பக்கம் அழைக்கிறாங்களா, அதை தவிர மற்ற எல்லா விஷயத்திலும் பெற்றோருக்கு கட்டுப்படணும். அதுலயும் வயதான பெற்றோரை பார்த்துக்கிட்டு அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பல, அதன் மூலமா சொர்க்கத்தை அடையாதவங்களுக்கு நாசம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இன்னைக்கு இஸ்லாமியர்களா இருக்கோம், இந்த ஹதீஸுக்கு சாட்சியா இருக்கோம் நம்ம. அப்போ நம்மளுடைய தந்தைய தாய எந்த அளவு நம்ம கண்ணியப்படுத்தணும், அவங்களை எந்த அளவு பார்த்துக்கணும், அவங்களை எந்த அளவு டேக் கேர் பண்ணிக்கணும், எமோஷனல் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம ஒரு கொஸ்டினா கேட்கணும், அதுவும் இந்த ரமதானுடைய நாட்கள்ல. அப்ப அவங்களுக்கு அகைன்ஸ்டா இருந்து அவங்களுடைய சாபத்தை பெற்றுக்கொண்டு அல்லாஹுடைய மன்னிப்பை நம்ம பெற முடியாது. 3வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்றதுனா சும்மா வாயால சொல்றது கிடையாது, உள்ளாந்து ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் என்னுடைய தூதர் எனக்காக எவ்வளவு தியாகம் செஞ்சிருக்காங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, இந்த மார்க்கத்தை எனக்கு கொண்டு வந்து கொடுத்துடணும் அப்படின்றதுக்காக தன்னோட வாழ்க்கை மொத்தத்தையும், தன்னோட செல்வம் மொத்தத்தையும், தன்னோட குடும்பம் மொத்தத்தையும், தன்னோட சந்தோஷம் மொத்தத்தையும் எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. அவங்களுக்காக அவங்க என்னோட உயிருக்கு மேலானவங்க, என்னோட உன் உயிரை எடுத்துருவேன் அப்படின்னு சொன்னா கூட தாராளமா கொடுக்கலாம். எதுக்காக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்காக. அப்படிப்பட்ட ரசூலுக்கு நீ சலாத்தை வழங்குவாயாக அப்படின்னு அந்த கனெக்ஷனோட நம்ம கேட்கக்கூடிய அந்த செலவாத். இப்ப சொல்லுங்க, இந்த ரமதான்ல ஒரு ஒரு மனிதன் சாபத்துக்குள்ளாகிறான் அப்படின்னா எந்த அளவு அவன் வாழ்க்கையில நடந்துட்டு இருப்பான். அவனுக்கு சாப்பாடு, அதாவது காலையில மத்தியானம் சாப்பிட மாட்டான், அவ்வளவுதான். காலையில சாப்பிடுறது, நைட்டு மகரிபுக்கு அப்புறம் சாப்பிடுறது, அதுக்கப்புறம் தூக்கம். சோ காலையில சாப்பிட்டு தூங்குறான்னா அதுக்கப்புறம் அடுத்து சுகருக்கு எந்திக்கிறான், இல்ல அசருக்கு தான் எந்திக்கிறான், தொழுகையில கவனம் இல்லை. அதுக்கப்புறம்
அவனுக்கு தேவை சோசியல் மீடியா. ஸோ சாப்பிடாம இருக்க அதை எப்படியாவது டைவர்ட் பண்றதுக்கு சோசியல் மீடியா. இப்படி இருக்கக்கூடிய மனிதன் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உள்ளானவன், மலக்குகளுடைய சாபத்துக்கு உள்ளானவன். ரசூல் அதுக்கு சாட்சி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ரசூலை பின்பற்றக்கூடிய மீன்களும் அதுக்கு சாட்சி சொல்றாங்க. அந்த ஹதீஸை நம்ம பின்பற்றோம் இல்லையா, சாட்சி சொல்றாங்க. அப்படிப்பட்ட மோசமான மனிதனா அவன் இருக்கான். ஏன்னா அங்க வழி கெடுக்கிறது சைத்தானும் இல்ல, நரகத்துடைய எந்த ஒரு தீங்கும் அங்க வராது. சொர்க்கம் திறந்து வச்சுக்கப்பட்டிருக்கு. அல்லாவுடைய பாவமன்னிப்பு அளவில்லாம கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கான். அப்ப கூட ஒருத்தன் தன்னுடைய பாவத்துல இருந்து மீண்டு வந்து பாவ மன்னிப்பு கேட்கலன்னா அல்லாஹுடைய சாபம் அங்க இருக்கும். அல்லாஹ் நம்மளை அது எல்லாத்துல இருந்தும் பாதுகாக்கணும். என்ன பாவங்கள் நம்ம நினைச்சுக்கலாம், ஒரு வேளை வந்து அவங்க வந்து விபச்சாரம் செய்யறாங்க போல, அதை திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருக்காங்க போல, அதனால இல்ல ஒருத்தவங்க வந்து கொலை செய்யறாங்க போல, திரும்ப திரும்ப நோன்பு வச்சுட்டு கொலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒருத்தவங்களை பத்தி நம்ம புறம் பேசுறோமா? ஒருத்தவங்களை பத்தி இவன் இவன் அப்படி என்ன பண்ண தெரியுமா, அவன் என்ன பண்ண தெரியுமா, இவன் அப்படி பண்ணானா, இவன் அப்படி பண்ணானா, புறம் பேசுறது, அந்த இடத்துல அதுவும் பாவமாக கருதப்படும். அந்த இடத்துல புறம் பேசிக்கொண்டே நான் பாவ மன்னிப்பு கேட்கறது எந்த அளவுக்கு நமக்கு மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்றத யோசிப்பாங்க. அவதூறு பேசுறது, நேரத்தை வீணாக்குறது. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, பொய்யான காரியங்களை பொய்யான நடவடிக்கைகளை விடலையா தேவையில்லை. அல்லாஹ் அவன் பசிக்கிறதுனால தாவிச்சிருக்கனால அல்லாஹ்க்கு ஏதாவது கிடைக்க போதா? கிடையாது. நீ பொய்ய விட்டுட்டு உண்மையின் பக்கம் வரையா, அப்போ உனக்கு அல்லாஹ் உன்னை கண்ணியப்படுத்துவான். அப்பயே அல்லாஹ்க்கு எதுவும் தேவையில்லை. பட் அல்லாஹ் உன்னை கண்ணியப்படுத்துவான். உன்னை கண்ணியப்படுத்துறதுக்காக தான் லைலத்துல் கத்ர் கொடுத்தான். ஏன்னா இந்த குர்ஆன் யார்கிட்ட எல்லாம் இருக்கோ அவங்க எல்லாரையும் கண்ணியப்படுத்துறான் அல்லாஹ். ஃபர்ஸ்ட் குர்ஆன் யார்கிட்ட இருந்தது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் கொண்டு வந்தாங்க. அதனாலதான் அவங்க மலக்குகளோட தலைவர். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு? சையதுல் அம்பியா, நபிமார்களின் தலைவர். அப்புறம் இந்த குர்ஆன் யாரு? இது நம்ம கிட்ட வந்தது. அப்போ யார் குர்ஆனை கற்று தானும் கற்று மற்றவங்களுக்கு கற்பிக்கிறவங்க மக்கள்ல சிறந்தவங்க. சோ இந்த குர்ஆன் யார்கிட்ட எல்லாம் இருக்கோ, இந்த குர்ஆன் இறங்கின மாதம் ரமதான் மாதம் எவ்வளவு சிறப்புக்குரியது. குர்ஆன் இறங்கின நாள் லைலத்துல் கத்ர் 1000 மாதங்களை விட சிறந்தது. அப்போ இவ்வளோ சிறப்புக்குரிய இந்த குர்ஆனை என் கையில வச்சுட்டு அவ்வளவு சிறப்புக்குரிய மக்களாக நம்ம இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல நம்ம இந்த தவறுகளை குற்றங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எப்படி கிடைக்கும் அப்படின்னு அந்த உண்மை எந்த அளவு நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். சோ பொய்யான காரியங்கள், பொய்யான நடவடிக்கைகள், இது ரெண்டையும் விடாதவங்க. சோ பொய்யான காரியம்னா என்னது, நடவடிக்கைனா என்னது? பொய் சொல்றதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு சினிமால ஒரு வீடியோ பாக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, சினிமா பாக்குறோம், படம் பாக்குறோம், ரமதான்ல நோன்பு வச்சுட்டு ஒரு படம் பாக்குறோம். அதுல என்ன நடக்குது? உண்மையை எடுத்து போடுறாங்க. நானும் நியூஸ் தான் பாக்குறேன். ஓகே, நியூஸை கூட அது நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு சரி ஒரு அரை மணி நேரம் நம்ம நியூஸ் பாக்குறோம். ஏன்னா உலகத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியூஸ் பாக்குறோமா, சரி. ஆனா 3 மணி நேரம் ஒரு படத்தை நம்ம உட்காந்து ரமதான்ல நோன்பு வச்சு ஃபாஸ்டிங்ல உட்காந்து நம்ம பாக்குறோம் அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் போய், எல்லாமே போய். அதுல என்ன அசிங்கமாவா வருது? எல்லாமே பொய் தானே. சரி, அசிங்கமா இல்லாத ஒரு சினிமா காட்சியை, சினிமா படத்தை நம்ம பார்த்துட்டோம்னு இந்த ரமதான்ல சொல்லிட முடியுமா? அப்ப அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த பொய்யான காரியங்களில் ஈடுபடுறவங்களுக்கு நோன்பு வச்சாலும் சரி, தாகமா இருந்தாலும் அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை அதுல. சோ இவங்கெல்லாம் யாரு? அந்த சாபத்துக்கு உள்ளானவங்களுக்குள்ள ஆகிவிடலாம். அப்ப அந்த மாதிரி ஒரு நிலையை நம்ம ஆகிடக்கூடாது அப்படின்னா எந்த சின்ன சின்ன விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும். நம்ம சொல்லக்கூடிய ஒரு சின்ன பொய் நமக்கு உறுத்தணும். பொய் பேசுறோமே, நோன்பு வச்சுட்டு பொய் பேசுறோமே, அப்புறம் நோன்புனால என்ன பலன்? பொய் பேசுற நோன்பு வச்சுட்டு மத்தவங்களை குறை பேசுறோமே, மத்தவங்களோட புறணிய பேசுறோமே, அப்போ நம்மளோட நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுமா, நம்மளோட பாவம் மன்னிக்கப்படுமா அப்படின்னு உறுத்துனாதான் மாற முடியும். சோ ரிக்ரெட் நமக்கு இருக்கணும். அந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங் வரணும். அப்பதான் நம்ம மாத்திக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள், செல்போன்லயும் டிவிலையும் நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே பொய்யான காட்சிகள். சோ இப்போ நான் வந்து செல்போன் யூஸ் பண்ணாம இருக்கவே முடியாது. அட்லீஸ்ட் டைவர்ட் பண்ணலாம். நம்ம ஜிக்ருகளை, குர்ஆன் ஓதுறதை கேட்கறது, பயான்கள், நல்ல பயான்களை கேட்கறது, குர்ஆனை பற்றி எடுத்து சொல்றது, விளக்கம் சொல்றது, இதெல்லாம் கேட்கறது. ஏன்னா என்ன, நம்மளால போன் இல்லாம நோட்டிபிகேஷன் ஆஃப் பண்ணிட்டு நம்மளால போன் இல்லாம இருக்கவே முடியாது. போனை எப்பவுமே நம்ம கையில தான் வச்சுட்டே இருக்கணும். சோ அதை எப்படி யூஸ் பண்ணலாம்? ரமதானுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அதை இன்ஷா அல்லாஹ். சோ அந்த காரியங்கள்ல ஈடுபடுறது. அதுக்கப்புறம் என்ன செய்யறது? நம்ம கொஸ்டின் கேட்கணும். நம்ம இந்த ரமதான என்னோட பாவம் மன்னிக்கிற அளவுதான் நான் நடந்துகிட்டேனா? சரி, ரமதான் ஃபுல்லா இல்ல, லைலத்துல் கத்ருடைய நாட்கள், அதுவும் ஒற்றைப்படை நாட்கள். இன்னைக்கு ஒற்றைப்படை, சுபஹானல்லாஹ். இன்னைக்காக கூட லைலத்துல் கத்ர் இருக்கலாம்.
ஒவ்வொரு ஒற்றைப்படையிலையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்ல கடைசி 10 நாளுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒற்றைப்படை, இரட்டைப்படை குழப்பம் இருக்கு அப்படின்னா, இந்த கடைசி 10 நாளுமே ஒவ்வொரு நாளும் இன்னைக்குதான் லைலத்துல் கதிர் அப்படின்னு நியத் வச்சுட்டு, அதாவது ஒரு நம்பிக்கையோட ஹோப்போட இபாதா செய்யணும். மறுநாள் வருதா, இன்னைக்குதான் லைலத்துல் கதிர் இபாதா. மறுநாள் வருதா, இன்னைக்குதான் லைலத்துல் கதிர் இபாதா. சோ அதுல எந்த விஷயங்களை செஞ்சிடக்கூடாது, அல்லாஹ்விற்கு கோபம் வரக்கூடிய காரியங்கள்ல ஈடுபட்டுற கூடாது. லைலத்துல் கதிர் எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 11 மணில இருந்தா, 12 மணில இருந்தா, இரவு தொழுகை எல்லாம் பள்ளியில நடத்துறாங்களா அப்ப இருந்தா, மஹ்ரிப்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ அந்த மஹ்ரிப்ல இருந்து நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். அப்ப இருந்து யாரையும் குறை சொல்லக்கூடாது, புரணி பேசக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பொய்யான காரியங்கள்ல நடவடிக்கையில ஈடுபடக்கூடாது. அப்ப இருந்து அல்லாவுக்கு பிடிக்காத காரியங்களை ஈடுபடக்கூடாது. சோ நோன்பு வச்சுட்டு தவறான காட்சிகளை பாக்குறது, தவறான பேச்சுக்களை பேசுறது, அதை பார்த்து சிரிக்கிறது, மற்றவங்களை பேசி அதுல சிரிக்கிறது, மற்றவங்களை குறை சொல்றது, அதுக்கப்புறம் மனவேதனைப்படுற மாதிரி நடந்துக்கிறது, தாய் தந்தையோட சாபத்தை வாங்கிக்கிறது, ரத்த பந்தங்களுக்கு மேல வெறுப்பை ஏற்படுத்துறது, இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அந்த சாபத்துக்குள்ளான மனிதர்களில் நம்மளும் ஆகிவிடுவோம். ஆனா அதுல இருந்து அல்லாஹ் நம்மளை முழுக்க முழுக்க பாதுகாக்கணும். அதனால இந்த நடவடிக்கைகள்ல இருந்து இன்ஷா அல்லாஹ் தூரமாவும் லைலத்துல் கதிர் அடைஞ்சு முழுவதும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்ம புது மனிதனா ரமதான் முடிஞ்சு ஒரு வெளியே வரும்போது எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலையில, மறைக்கப்பட்ட நிலையில நம்மளுடைய கிதாபுகள் அப்படியே புதுசா நன்மை மட்டுமே எழுதப்பட்ட புத்தகமா மாறுறதுக்கு, அந்த மாதிரி மக்களா மாறுறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம். முயற்சி செஞ்சா நிச்சயமா அதுக்கான கூலி அல்லாஹ் தருவான். ஏன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுறான், எந்த ஒரு முயற்சியும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். எந்த முயற்சியும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். இந்த உலகத்துல நீங்க காசு சம்பாதிக்க ஒரு முயற்சி செய்றீங்களா, அதையும் வீணாக்க மாட்டான். இல்ல நன்மையை சம்பாதிக்க ஒரு முயற்சி செய்றீங்களா, அதையும் வீணாக்க மாட்டான். இல்ல யாராவது தீமை செய்ய முயற்சி செய்யறாங்களா, அதையும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். அதையும் சேர்த்து வச்சு மறுமையில அவனுக்கு பல மடங்கா அதை கொடுப்பான். நல்லா பாதுகாக்கணும். சோ நம்ம எப்படி இருக்கணும், நம்மளோட ஏடுகள் வலப்பக்கம் இடப்பக்கம், வலப்பக்கம் மட்டும் நல்லா வெயிட்டா இருக்கணும், இடப்பக்கம் ஃபுல்லா அது எல்லாமே எல்லா குற்றங்களும் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அந்த ஏடுகள் அப்படியே புதுசா இருக்கிற மாதிரி. அடுத்த வருஷமும் நம்ம பெரிய பாவங்களில் ஈடுபடாம அது எப்பவுமே ரொம்ப மினிமமா இருக்க மாதிரி அடுத்த வருஷம் ரமதானையும் நம்ம அடைந்து இன்ஷா அல்லாஹ் அந்த பாவங்களும் எல்லாரும் மன்னிக்கப்பட்டு அப்படியே நம்ம அல்லாஹ் கிட்ட செல்லக்கூடிய மக்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். அதுக்கான முயற்சியை செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அதுக்காக பாடுபடுவோம். இந்த லைலத்துல் கதிரை மிஸ் பண்ணி நஷ்டம் அடைந்து சாபத்துக்குள்ளான மக்கள்ல இருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.